தாமரையின் காதல். அத்தியாயம் 37. வசந்த மண்டபம் வெறிச்சோடி இருந்ததை கண்டதும், என்ன, செஞ்சியிலிருந்து வந்தவர்கள் என்ன ஆனார்கள்? பெரிய பெத்துவின் சிறிய கண்கள் தெரித்தன. மானம் உள்ளவர்கள், ஆகவே ஊருக்கு திரும்பி விட்டார்கள் என்றார் ரகுநாதர் அமைதியாக. அவர்களிடம் என்ன சொன்னீர்கள்? பெரிய பத்து ஆத்திரத்துடன் கொதித்தார். நானா என்ன சொன்னேன்? ஒன்றுமில்லையே. அவர்களை தாங்கள் தங்க வைத்திருப்பது தெரிய வந்தது. உடனே இங்கே வந்தேன். சமையல்காரர்களை வரவழைத்தேன். விருந்தினர்களின் எதிரிலேயே என்னென்ன அறுசுவை உண்டிகள் தயாரிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தேன். பிறகு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் அந்த தூதனிடம். என்ன கேள்வி? சின்ன கேள்விதான். எங்கள் ஊரில் சமையலிலும் சாப்பாட்டிலும் உப்பு சேர்த்து கொள்வதுண்டு. செஞ்சியில் எப்படியோ தெரியவில்லை. சேர்க்க சொல்லட்டுமா வேண்டாமா என்றுதான் கேட்டேன். மூட்டையை கட்டி கொண்டு போய்விட்டார்கள். ரகுநாதரே, அவர் தோளை பிடித்து உலுக்கினார் பெரிய பெத்து. நீர் செய்திருப்பது எப்படிப்பட்ட முட்டாள்தனம் தெரியுமா? ராஜதூதன் ராஜனுக்கே சமானம். நாகரிகமுள்ள எந்த அரசாங்கமும் அவனுக்கு உரிய மதிப்பை தந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் அது பேய்கள் ஆட்சி செய்யும் நாடாகும். அலட்சியமாக சிரித்தார் ரகுநாதர். வெறுப்புடன் தரையை காலால் உதைத்தார் பெரிய பெத்து. இடம் செஞ்சி அரண்மனை. ராஜகிரியின் உச்சியிலிருந்த மண்டபம். அஷ்டபிரதானிகளில் 7 அங்கே கூடியிருந்தனர். சத்ரபதி ராஜாராம் அரியணையில் வீற்றிருந்தார். பேஷ்வா நீலமுரேஸ்வர் பின்புறம் கை கட்டிய வண்ணம் பேசினார். எனக்கென்னவோ இந்த சம்பந்தத்தில் விருப்பமில்லை. யாரையும் கேளாமல் யாருக்கும் தெரியாமல் தூதரை அனுப்பி இருக்க வேண்டாம் மன்னர். நம் அந்தஸ்தென்ன, பரம்பரை என்ன? ஒரு குட்டி ராஜ்யத்திடம் போய் பெண் கேட்பதா? அயல் நாட்டு அமைச்சரான மாதாஜி சுதாதர் குறுக்கிட்டார். நமது அரசு வேர் ஊன்றி இருப்பதெல்லாம் மராட்டிய பூமியில். இளவரசருக்கு பெண் எடுப்பதென்றால் அங்கேயே கிடைக்குமே. எல்லோரும் பேசியாயிற்றா? கையமர்த்தினார் ராஜாராம். துரதிருஷ்டவசமாக நமது பிரதம நீதிபதி இங்கே இல்லை. அவர்தான் எனக்கு அடிக்கடி சொல்வார் சிங்காவரம் அரசி தாமரையின் குணநலன்களை பற்றி. தாமரையா? பேஷ்வா கடகடவென்று நகைத்தார். சத்ரபதி அறிந்தது அவ்வளவுதானா? தாமரையின் ஆட்சியை கவிழ்த்து விட்டார் ரகுநாதர். வேறொரு சென்னை பட்டணத்து சாதாரண பெண்ணை பொம்மையாக்கி வைத்திருக்கிறார்களாம். ஒற்றர்கள் வந்து சொன்னார்கள். அவ்விடத்தில் முன்பே தெரிந்திருக்கும் என்று நினைத்தேன். எனக்கு தெரியாதே. கையை பிசைந்து கொண்டு எழுந்தார் ராஜாராம். தெரிந்திருந்தால் இளவரசனை அனுப்பியிருக்க மாட்டேனே. இளவரசனா? 7 ஆலோசகர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தங்கள் குமாரரையா அனுப்பினீர்கள் தூதனாக? ஆமாம், அந்த அரசிலங்குமரியை நேரில் பார்க்க ஆசைப்பட்டான். என் மகன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டாம், வெறும் தூதன் என்று கூறிக்கொண்டு போய்ப்பார் என்று அனுப்பினேன். தவறு மன்னரே, பெரும் தவறு. பேஷ்வாவின் பேச்சை குதிரைகளின் குளம்படி யோசை வெட்டியது. ஆவேசத்துடன் உள்ளே நுழைந்தான் ராஜாராமின் மைந்தன். அவமானம், அவமானம். துணைவர்கள் புடைசூழ கூவிக்கொண்டே வந்தான் அவன். ஆத்திரம் நிறைந்த கண்கள், சிலுப்பி நிற்கும் கை, புழுதியில் தோய்ந்த கால்கள், பிசைந்து கொள்ளும் கைகள், விம்மும் தோள்கள், குரலிலே வெப்பம். தந்தையே, அஷ்டபிரதானி அமைச்சர்களே, ஒரு சுண்டைக்காய் சிங்காவரத்துக்கு என்ன திமிர் பாருங்கள். அன்னை பவானி காத்து வீர சிவாஜி வளர்த்து தீர மராட்டிய ராஜ்யத்தை ஏளனப்படுத்த துணிந்து விட்டது. பொறுப்பதா தந்தையே? அனுமதிக்கலாமா பெரியோர்களே? பேசிக்கொண்டே இருந்தவனுக்கு திகைப்பு. சற்று நிறுத்தி கொண்டான். ஏன் இவர்களிடத்திலும் பதற்றம்? அஷ்டபிரதானிகள் அமைதிக்கு பெயர் பெற்றவர்களாயிற்றே. செய்தியை சொல்லும் முன்பே அவர்களது முகம் சிவந்து விளங்குவது ஏன்? அவன் ஐயத்தை போக்கியவர் பேஷ்வா நீலமுரேஸ்வர் தான். உங்களை அனுப்பியிருக்க கூடாது என்றுதான் நாங்களும் பேசிக்கொண்டிருந்தோம் இளவரசே. உட்கார்ந்து விவரியுங்கள் என்ன நடந்தது என்று. உட்காரவும் விளக்கவும் உகந்த வேளை இதுவல்ல பெரியவரே. வயதுக்கு ஏற்ற படபடப்பை காட்டியது அந்த வாலிப சிங்கம். உப்பை கண்டதுண்டா என்று என்னை பார்த்து கேட்டுவிட்டான் ஒரு கிழவன். அவனை கூட்டத்தோடு கொன்று தலைகளை வெட்டி உப்பு கண்டமாக போட்டு காட்டினால்தான் என் மனம் மாறும், நம் மானம் தாங்கும். அப்படியா சொன்னான்? அஷ்டபிரதானிகள் ஒவ்வொருவரின் கரமும் விரைந்தது உடைவாளிடம். அதிகம் கொதித்தவர் மாதாஜி சுதாதர் தான். சின்னவன் அந்த சிங்காவரத்தான். எந்த விதத்திலும் நமக்கு இணை நிற்க தகுதி பெறாதவன் என்று இப்போதுதான் உங்கள் தந்தையிடம் சொல்லிக் கொண்டிருந்தோம். நம்ப மறுத்தவருக்கு நிரூபித்து காட்டிவிட்டான் நீசன். கோபத்துடன் நகைத்தார் பேஷ்வா. ஜூபேகர் கானை புரட்டி எடுத்த மண் வீண் போகிறதல்லவா? புரளும் முறை இப்போது சிங்காவரத்தானுக்கு போலும். என்ன யோசனை கூறுகிறீர்கள் எல்லோரும்? தயக்கத்துடன் கேட்டான் சத்ரபதி. யோசனை அல்ல அரசே, திட்டம் என்று பேஷ்வா முழங்க,
திட்டமல்ல, செயல் என்று அயல்நாட்டு அமைச்சர் திருத்தம் கொடுக்க, இளவரசனோ இப்போதே, இன்றே என்று சூளுரைத்தான். தினவெடுத்த தோள்களுக்கு தீனி கிடைத்து விட்டது என்று அங்கீகாரம் அளித்தார் ராஜாராம். சிங்காவரத்தை பணிய வைக்க சின்னஞ்சிறு படை போதும், புறப்படட்டும் இன்றைக்கே. ஆனால் ஆனால் அரிய உதவி ஆற்றினானே நண்பன் காஞ்சிபுரத்தான். அவன் தலைமையில் சிங்காவரத்தின் படைகள் வருமானால் நமக்கு கவலை வேண்டாம் அரசே என்றார் பேஷ்வா. முன்னாள் அரசி தாமரையின் வலது கையாக திகழ்ந்தவன் அந்த காஞ்சிபுரத்தான். ரகுநாதரா அவனை விட்டு வைப்பார்? என்ன, நமது ஆருயிர் தோழனையா கொலை செய்து விட்டார்கள்? இல்லை, ஆனால் இறந்திருந்தாலே நன்றாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு செல்லா காசாகிவிட்டார் அவனை. காஞ்சிபுரத்தான் இருக்கும் இடமே தெரியவில்லையாம் தற்சமயம். அப்படியானால் விடக்கூடாது. நம்மை அவமதித்ததை கூட மன்னிக்கலாம். நம் நண்பனை அவமதித்ததற்கு மன்னிப்பே கிடையாது. கோட்டையை தகர்த்து கொண்டு அரண்மனையை நோக்கி முன்னேறட்டும் நமது படை. பீரங்கி வைத்து பிளக்கட்டும். அக்கிரமக்காரன் ஒருவன் வாழ்ந்த அரண்மனை இங்கேதான் இருந்தது என்று புல் பூண்டை காட்ட வேண்டும் நமது பிற்காலத்து சந்ததிகள். தீர்த்து விடுவோம் கூண்டோடு அந்த தீயவனை. வயோதிக உருவம் ஒன்று தயங்கி எழுந்தது. நிதி அமைச்சரின் குரல் பலவீனமாக கேட்டது. எதிரியை முறியடிக்க வேண்டியதுதான். ஆனால் அரண்மனையை சேர்ந்த நிரபராதிகள் என்ன பாவம் செய்தார்கள்? மேலும் சிங்காவரம் அரண்மனையை ஒட்டி ஒரு பெரிய பாதாள சிறை இருப்பதாக கேள்வி. அங்கெல்லாம் எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கிறார்களாம். அமைச்சருக்கு மிகுந்த கருணை உள்ளம்தான். கேலியுடன் சிரித்தார் சத்ரபதி ராஜாராம். இந்த போரினால் நமது நிதி நிலைமை எத்தனை பாதிக்கப்படும் என்று தாங்கள் காரணம் காட்டினால் ஒப்புக்கொள்ளும்படி இருக்கும். ஆனால் பாவ புண்ணியம், நல்லவர் தீயவர் முதலியவற்றை பேசுவது அவருடன் ஏன் விவாதம் என்று குறுக்கிட்டார் நீலமுரேஸ்வர். தளபதி அடுத்ததை கவனிக்க சொல்லலாம் அல்லவா? ஆமாம், இப்போதே புறப்படுங்கள் என்று கட்டளை பிறந்தது ராஜாராமிடமிருந்து. ஒடித்த கொவ்வை பழமா, உதிர்ந்த இரத்த துளியா, செக்கர் வானத்திலிருந்து சிதறி விழுந்த துண்டா, இம்மி இம்மியாக இழை இழையாக நால்வரையும் நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்தன தீயில் குளித்து வந்த இரும்பு கோல்கள். மந்திரத்துக்கு கட்டுண்ட நாகம் போல அவர்கள் நகராமல் நின்றனர். தாமரையின் நடுங்கும் கரங்களை காஞ்சிபுரத்தான் பிடித்து கொண்டான். அசையாதே தாமரை, இதுபோல 1000 பார்த்து விட்டோம் என்றான். சிறை காவலன் சிரித்தான். இது 1001, ஆனால் கடைசி 1002 இருக்காது பார் என்றான். நெருப்பின் முனைகள் முதலில் காஞ்சிபுரத்தானின் கண்களைத்தான் நெருங்கின. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் என்று கத்தினாள் தாமரை. சென்னம்மாவும் கிருஷ்ணப்பரும் தலையை திருப்பிக் கொண்டார்கள், தாழ முடியாது அக்காட்சியை என்பதால். மச்சான், ஓ மச்சான், கிட்டத்தட்ட இமைகளை தொட்டுவிட்ட வேளையில் மீண்டும் கேட்டது குரல். ஓ மச்சான், சாப்பாடு எடுத்து வந்திருக்கிறேன், வாரியா இல்லையா என்று. நீண்ட கரங்கள் தாழ்ந்தன. சிறை காவலனின் முகத்தில் கடும் சினம். மச்சானும் ஆயிற்று, மண்ணும் ஆயிற்று. இப்ப எனக்கு ஒன்றும் வேண்டாம், எடுத்துப்போ, என் வேலையை கெடுக்காம. அட, என் ராசாத்தி மகனே, அப்படி என்ன வேலை உனக்கு? கால் கொலுசு கலகலவென்று சப்தித்தது. படிகளில் இறங்கி வந்தால் சுட்டுக்கோல் பிடித்தவனின் பத்தினி. உள்ளே இருந்த நிலைமையையும் மனிதர்களையும் கண்டாலோ இல்லையோ, மச்சான் என்ன வேலை பண்ண இருந்தீங்க என்று பாய்ந்தாள். பறித்தால் சூட்டுக்கோள்கள் இரண்டையும், தூக்கி எறிந்தால் நெருப்பிலிருந்து வந்த கோள்கள் நெருப்பிலேயே மறைந்தன. மன்னிச்சிடுங்க தாயே, மன்னிச்சிடுங்க மகராசா என்று தாமரையின் முன்னாலும் கிருஷ்ணப்பரின் முன்னாலும் விழுந்து வணங்கி எழுந்தாள். சிறைக்காவலன் இழுத்து தள்ளினான் அவளை. ஏய், என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா என் தலையே பறிபோக வழி பண்றாயே? ராஜாங்க வேலைக்கு கூட உன்னிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்கிறாயா? இதுவா ராஜாங்க வேலை? இதை தான் ராஜ துரோகம் மச்சான், ராஜ துரோகம்னு சொல்லுவாங்க. இந்த தேசத்தின் ராணியை போய் விலங்கு மாட்டி கொடுமைப்படுத்துறியே, உன்னை கேட்பா யாரும் இல்லையா? சி, வாயை மூடு. இவங்க எல்லாம் பதவி போய் நிற்கிற பராரிங்க. நம்ம அரசி தெய்வ நாயகி தான். அவங்க உத்தரவிட்டதாக பெரிய மகாராஜா ரகுநாதர் தான் எனக்கு சொன்னார். என்ன உத்தரவு? இவங்களோட கண்ணை பறிக்கும்படிதான். பொய் பொய், வந்தவள் கூறினால் தொண்டை கிழிய. அந்த ரகுநாதர் என்னென்னவோ சூழ்ச்சி பண்ணி இருக்கிறார். ராணியே தான் இவர்களை எல்லாம் காணோம் என்று சொல்லி அழுதார்களாம் ஒரு சேடு இடம். அந்த பெண் என்னண்டை சொல்லிற்று. இப்படி கதைகள் கட்டி விடுறதுல நீ எனக்கு மேலே கெட்டிக்காரிதான். அதே போல நம்பாம இருக்கிறனா என்னைக்குமே புத்திசாலிதான். சிரித்தவாறு தீக்கோள்களை எடுத்து வர திரும்பினான் சிறை காவலன். குறுக்கே சென்று கை விரித்து மறித்தாள் அவன் மனைவி. மச்சான், நான் சொல்றதெல்லாம் சத்தியம். இதோ இதன் மேல் ஆணை.
தாலியை தொட்டு சத்தியம் செய்தாள் அவள். உனக்கு சந்தேகமானால் புது ராணியை நேரில் கேள். அப்படி சொல்லு, வா போகலாம் என்றான் அவன். ஓ, உற்சாகமாக அவன் கையை பற்றவிருந்தவள், ஒரு நாள் பொறு என்றாள். ஏன், இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கௌரி விரதமா? யாருடனும் ராணி பேசவோ பார்க்கவோ மாட்டார்களாம். யாரும் அந்த புறத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாங்க. இது 2வது கதையா? ஒரே ஒரு நாள் பொறுத்து தான் பாரேன், தெரிஞ்சு போது தன்னால. விடாமல் மன்றாடினாள் அந்த நல்லவள். எப்படியோ தொலை. வெறுப்புடன் முண்டாசை அவிழ்த்து உதறிவிட்டு அவன் சோறு உண்ண சென்றான். அவன் பெண் சாதியும் விடை பெற்றாள். மெய்தானம்மா நான் சொன்னது? உங்களையெல்லாம் பார்க்கணும்னு தான் தெய்வநாயகி அம்மா துடிக்கிறாங்க. நாளைக்கு உங்க கஷ்டம் விடிந்துரும் பாருங்க. கீழ்வானம் வெள்ளேர் என்றது. பறித்து எரிந்த தாமரை கொடி போல நின்ற நிலையிலேயே துவண்டு கொண்டிருந்தாள் தாமரை. வெளியே காலடி யோசை. காவல் இருந்த வீரர்கள் நிமிர்ந்து நின்றார்கள். தடதடவென்று உள்ளே நுழைந்தான் சிறை காவலன். கையை பிசைந்து கொண்டு பின்னாலேயே வந்தாள் அவன் மனைவி. போதுமா? புத்தி வந்ததா? இனியாச்சும் என் வேலையில குறுக்கிட மாட்டாயே? வெடித்து கொண்டே உலை கூடத்துக்கு திரும்பி தீ மூட்டத் தொடங்கினான். என்ன, மறுபடியும் அந்த இரும்பு கோல்களையே எடுக்கிறானே? கண்ணீரும் கம்பளையுமாக அவர்களிடம் வந்தாள் அந்த நல்லவள். அந்த பாவி ரகுநாதர் வழியை மறித்து விட்டார். தெய்வநாயகி அம்மாவை சீ, நாக்கிலே சூடு போடுவேன். ராணின்னு சொல்லு. தீயை மூட்டி கொண்டிருந்தவன் தீயை உமிழ்ந்தான். அவள் தொடர்ந்தாள். அவங்களை பார்க்கவே விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் பாவி. இன்னுமா என் கட்டளையை நிறைவேற்றவில்லை? போய் சூட்டுக்கோலை தயார் செய், நானே வருகிறேன் என்று உருமினார் பாருங்க. ஓடியே வந்துட்டோம். அவள் நடுநடுங்கும் கையை குவித்து கொண்டே காஞ்சிபுரத்தானை அணுகினாள். பரவாயில்லை சகோதரி, உன்னால் முடிந்ததை செய்துவிட்டாய். தேறுதல் சொன்னான் காஞ்சிபுரத்தான். ஏய் விலகினில், பெரிய மகாராஜா வருகிற சமயம் என்று கூச்சலிட்டான் சிறை காவலன். என்னை பெற்றெடுத்த தந்தையே வருகிறாரா? வரட்டும் வரட்டும். அடிபட்ட வேங்கியாக திமிரினாள் சென்னம்மா. திடீரென்று சிறை வாசலில் இருந்து ஒரு குரல் கேட்டது. ஆபத்து ஆபத்து, நாட்டுக்கே ஆபத்து, வாருங்கள் எல்லோரும், வீரர்கள் காவலர்கள் எல்லோரும் வாருங்கள். சிறை காவலன் உட்பட அனைவரும் பதறியோடினார்கள் வெளியே. தாமரை, சீக்கிரம், இதுதான் சந்தர்ப்பம். இப்படி குனி, வாயை காட்டு. திகைத்து பார்த்தவர்கள் காஞ்சிபுரத்தானின் பிரித்த உள்ளங்கையை கண்டு பிரமித்தார்கள். அங்கே ஒரு திறவுகோல் இருந்தது. அந்த நல்லவள் சாமர்த்தியமாக என் கையில் கொடுத்து விட்டு போனாள் தாமரை. இதை உன் பல்லினால் பற்றி முதலில் என் கை விலங்கின் பூட்டை திற. சீக்கிரம் என்றான் காஞ்சிபுரத்தான். அரை நினைவில் இருந்த தாமரைக்கு முழு சுறுசுறுப்பு ஏற்பட்டது. பல்லில் திறவுகோலை கடித்து பிடித்தாள். சீக்கிரம் சீக்கிரம், அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள். கையை அவளிடம் திருப்ப அரும்பாடு பட்டான் காஞ்சிபுரத்தான். வினாடியா? அல்ல அல்ல, பல யுகங்கள். கிளிக் என்று திறந்து கொண்டது பூட்டு. விடுபட்டது காளையின் கரம். விடுவித்தான் காதல் கன்னியை. பின்னர் சொன்னான், கிருஷ்ணப்பரின் தலைகளை திறந்தபடி அந்த பெண் என்னவோ ரகசியமாக கொடுத்துவிட்டு போய்விட்டாள். இவர்களையோ சில வினாடிகளாவது வெளியேற்ற வேண்டும். அதற்காகத்தான் இந்த தந்திரம் செய்தேன். சென்னம்மாவின் நெற்றியில் முடிச்சு. தந்திரமா? நாட்டுக்கே ஆபத்து என்று வெளியிலிருந்தல்லவா கூச்சல் கேட்டது? அந்த கூச்சல் இங்கிருந்து கிளம்பியதுதான் என்று தன் குரல் வளையையே தொட்டு காட்டினான் காஞ்சிபுரத்தான். நமது குரலையே இன்னொரு இடத்திலிருந்து வருவது போல தொனிக்க செய்வது ஒரு தனி கலை. என் தோழன் ஒருவனிடமிருந்து எப்போதோ கற்றது, இப்போது கை கொடுத்தது. சரி, வாருங்கள் போகலாம் சீக்கிரம். வெளியே வந்தார்கள் நால்வரும். சிறை காவலர்களும் வீரர்களும் வெவ்வேறு திசைகளில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். சிறையில் மட்டுமல்ல, அரண்மனையில் மட்டுமல்ல, வீதிகளிலும். என் ஒருவன் குரலினாலா இவ்வளவு அமளிகள்? இருக்காதே. வியந்த காஞ்சிபுரத்தான் வீரன் ஒருவனை நிறுத்தி விசாரித்தான். யாரையா நீ? தெரியாதா உனக்கு? செஞ்சி மன்னன் ராஜாராம் கோட்டையை முற்றுகையிட்டிருக்கிறான். யாராலும் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.